மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நந்தினி, யாழினி, சுரேகா இவங்க 3 பேரும் இருக்க இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. யாழினி மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல், அங்கே எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மூன்று முடிச்சு சீரியல் வரப்போகிற அப்கமிங் வீக்குக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க. அந்த ப்ரோமோவில் சுரேகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் நடக்குது. அதில் சுரேகாவோட ஃப்ரெண்ட் சுரேகாவோட ரூமுக்கே வந்துடுறாங்க. நந்தினி திருடன் தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த டைமில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வெளியில் வரதால் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு சுரேகாவை பார்த்து, உங்கள் பொண்ணு உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சோம் சுந்தரவல்லி, ஆனால் உங்கள் பொண்ணு உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் சுந்தரவல்லிக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. இந்த கோபம் எல்லாமே மறுபடியும் நந்தினி மேலே தான் வரப்போகுது. நந்தினி ஏற்கனவே மாதவி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இப்போ சுரேகா, சுந்தரவல்லி இப்படி எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க? யாழினி எதுக்காக மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க? என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ் வரப்போது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நந்தினி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ஸ்வாதி ரொம்பவே சின்சியராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் 5:15க்கு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கப்போ எடுத்த இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் நந்தினி ஷேர் பண்ணியிருக்காங்க. மூன்று முடிச்சு சீரியல் வரப்போகிற வீக்குக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க. கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. மறுபடியும் நந்தினி மேலே தான் பழி போட போகிறாங்க. ஸோ நந்தினி இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? யாழினி எதுக்காக மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க? என்ன பிரச்சனை கிளப்ப போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.